வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் மற்றும் டீசலை சரக்கு மற்றும் சேவை வரிக்குள் கொண்டுவருவது தொடர்பாக ஒருமித்த கருத்து அவசியம் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை இருமடங்காக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தரமான சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும் என்று வேளாண் அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசு திட்டங்களை பிற மாநிலங்களும் செயல்படுத்தி வருவதாக மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு.பி. சாமிநாதன் கூறியுள்ளார். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று தைவான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் மற்றும் டீசலை சரக்கு மற்றும் சேவை வரிக்குள் கொண்டுவருவது தொடர்பாக ஒருமித்த கருத்து உருவாவது அவசியம் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். புனேயில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோல் மற்றும் டீசலை சரக்கு மற்றும் சேவை வரி வரம்பிற்குள் கொண்டு வருவது குறித்து தாம் மட்டுமல்ல, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் பலமுறை வலியுறுத்தி வருவதாக கூறினார். இது தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் யோசனை ஒன்றை தெரிவித்தது என்றும், ஆனால் அதனை அம்மாநில நிதியமைச்சர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் மீது விதிக்கப்படும் வரிகளால் மாநிலங்களுக்கு கிடைக்கும் வருவாயை அவை விட்டுத்தர தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார். ஒருமித்த கருத்து ஏற்பட்டால் மட்டுமே பெட்ரோல் மற்றும் டீசலை சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் கொண்டுவர முடியும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை இருமடங்காக அதிகரித்துள்ளதாகவும், இது மௌன புரட்சி என்றும் மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பல்வேறு துறைகளில் பெண்கள் பணிபுரிந்து வருவதாகவும், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மகளிருக்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மிகுந்த பொறுப்புணர்வுடனும் தடைகளை தாண்டியும் மகளிர் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் முத்ரா திட்டம், திறன் இந்தியா திட்டம் உள்ளிட்டவை தொழில் நிறுவனங்களில் பெண்களின் பங்களிப்பை அதிகரித்துள்ளது என்றும், பல இடங்களில் பெண்கள் ஆண்களை விட அதிக நேரம் பணிபுரிந்து வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விவசாயிகள் தரமான சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும் என்று வேளாண் அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விதை சான்றளிப்பு, உயிர்ம சான்றளிப்பு துறைக்கான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாவட்டங்களில் வேளாண் துறை அதிகாரிகள் விதை அமலாக்க சட்டத்தை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தரமற்ற விதைகள் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தடுத்திட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். தரமற்ற விதைகளை விற்பனை செய்வோர் மீது விதை சட்டங்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறினார். தமிழக அரசு திட்டங்களை பிற மாநிலங்களும் செயல்படுத்தி வருவதாக மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு.பி. சாமிநாதன் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நேற்று அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேர்தல் காலத்தின்போது திமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏராளமான முன்னணி தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்கியுள்ளதாகவும், பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழகத்தில் தனிநபர் வருமானம் அதிகமாக உள்ளது என்றும் அவர் கூறினார். முன்னதாக 1,52,00,000 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வந்த கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகேயுள்ள தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாப்பம்மாள் என்ற மூதாட்டி நேற்று காலமானார். அவருக்கு வயது 110. சிறு வயதில் பெற்றோரை இழந்த அவர் இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்டு அதில் ஈடுபட தொடங்கினார். அவரது ஆர்வத்தை பாராட்டும் வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. பாப்பம்மாள் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இயற்கை விவசாயத்தில் முத்திரை பதித்தவர் அவர் என்று குறிப்பிட்டுள்ளார். 1970ஆம் ஆண்டு தொடங்கி 45 ஆண்டு காலம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக உழவர் விவாதக்குழு உறுப்பினராக செயல்பட்டவர் மறைந்த பாப்பம்மாள் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை, பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு.
4,00,000க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2,500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். செஞ்சிக்கோட்டையில் யுனெஸ்கோ பிரதிநிதிகள் நேற்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். உலக அளவில் மிகவும் புராதனமான இடங்களை யுனெஸ்கோ குழு ஆய்வு செய்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்து வருகிறது. தமிழகத்தில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், கங்கைகொண்ட சோழபுரம் கோவில், மாமல்லபுரம் சிற்பங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில் இயக்கப்படும் நீலகிரி மலை ரயில், கும்பகோணம் ஐராதீஸ்வரர் கோவில் உள்ளிட்டவை பாரம்பரிய நினைவு சின்னங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் செஞ்சிக்கோட்டையை உலகின் பாரம்பரிய சின்னமாக அறிவிப்பது குறித்து நேற்று யுனெஸ்கோ பிரதிநிதிகள் ஆய்வு செய்தனர். பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் செஞ்சிக்கோட்டை வலுவாக இருப்பதாக ஆய்வுக்குழுவினர் தெரிவித்ததாக மாநில அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் கூறினார். இந்த ஆய்வின்போது உடனிருந்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சி கோட்டையை நீண்ட காலமாக உலகம் அறிய அதை பல்வேறு காலகட்டங்களில் எடுத்து பதிவு செய்திருந்தாலும் செஞ்சி கோட்டையினுடைய பெருமையை ஒரு சுற்றுலா தலமாக அமைத்து வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்வதற்காக பெருமை சேர்க்கின்ற வகையில் யுனெஸ்கோ இருந்து வந்த குழு செஞ்சி கோட்டையை பார்வையிட்டு மதிப்பீடு செய்துள்ளார்கள். செஞ்சி கோட்டையினுடைய அந்த வரலாற்றை அறிவது மட்டுமல்ல, கோட்டையினுடைய தன்மை எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறது என்பதை ஒரு ஆய்வு மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். யுனெஸ்கோ சின்னமாக இந்த செஞ்சி கோட்டையை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். கேரளாவில் ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடித்த ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் தமிழக காவல்துறையினரால் நேற்று நாமக்கல் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். அப்போது கொள்ளையர்களுடன் ஏற்பட்ட மோதலின்போது காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் உயிரிழந்தார். இந்நிலையில் மோதல் நிகழ்ந்த இடத்தை குமாரபாளையம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மாலதி நேற்று பார்வையிட்டார். அங்கிருந்த காவல்துறையினருடன் நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். கைது செய்யப்பட்டு நாமக்கல் மாவட்டம் வெப்படை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஏடிஎம் கொள்ளை 5 பேரிடம் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கேரள மாநில காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்று அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இருவரி செய்திகள். பாகிஸ்தானில் காவல் நிலையம் ஒன்றில் நேற்று ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் தொடர் மழை காரணமாக பெரும்பாலான நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரியாசி மற்றும் ரஜோரி மாவட்டத்தில் யாத்ரீகர்கள் மீது நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல்கள் குறித்து தேசிய புலனாய்வு முகமை நேற்று பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை நடத்தியது. விருதுநகரில் மரமும் மரபும் என்ற தலைப்பில் புத்தக திருவிழாவை மாநில அமைச்சர்கள் திரு KKSSR ராமச்சந்திரன், திரு தங்கம் தென்னரசு ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் திரு ஜோ அருண் தலைமையில் சிறுபான்மையின மக்களுக்கு செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது. தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறையின் சார்பில் சுருளி அருவியில் சாரல் திருவிழா இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகத்தில் தூய்மை இந்தியா திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதையொட்டி அஞ்சலக ஊழியர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று தைவான் இணையான ஷி பெய் ஹுங்கன் இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவா அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் மற்றும் டீசலை சரக்கு மற்றும் சேவை வரிக்குள் கொண்டு வருவது தொடர்பாக ஒருமித்த கருத்து அவசியம் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தரமான சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும் என்று வேளாண் அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசு திட்டங்களை பிற மாநிலங்களும் செயல்படுத்தி வருவதாக மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு.பி. சாமிநாதன் கூறியுள்ளார். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று தைவான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.